அர்ப்பணம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இன்றைய கதையின் பெயர் 2 தவளைகள். ஒரு ஊர்ல 2 தவளைகள் ஒரு குளத்துக்கிட்ட அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு இருந்தது. அப்ப 2 தவளைகளும் ஒரு குழிக்குள்ளார விழுந்துருது. அப்போ மேல இருக்க தவளைகள்லாம் ரொம்ப ஆரவாரமா எட்டி பார்க்குறாங்க. அத காப்பாத்தணும்னு முயற்சி பண்றாங்க. ஆனா குழி ரொம்ப ஆழமா இருந்ததுனால, அந்த 2 தவளைகளையும் "உங்களோட விதி முடிஞ்சிருச்சு. அதனால உங்களுடைய மரணம் நிச்சயம். அதனால நீங்க வந்து அப்படியே அங்கேயே குழிக்குள்ளாரையே இருந்துருங்க" அப்படின்னு சொல்லி மேல இருக்க தவளைகள்லாம் சொல்லுது. ஆனா குழிக்குள்ளார இருக்கிற தவளைகள் 2ம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. மேல இருக்க தவளைகள் திரும்ப சொல்லுது, "உங்களுடைய முயற்சி வீண் தான். நீங்க ரொம்ப களைப்பாயிருவீங்க. அதனால உங்களுடைய விதி இதுதான் நெனச்சிட்டு, நீங்க அப்படியே இருந்துருங்கன்னு திரும்ப மேல இருந்து கத்த ஆரம்பிக்குதுங்க. அப்போ குழிக்குள்ளார இருக்க 2 தவளைகளும் திரும்ப முயற்சி பண்ணுது. அதுல ஒரு தவளை மட்டும் ரொம்ப களைப்படைந்ததுனால, ஓகே நம்ம நண்பர்களே சொல்லிட்டாங்க. நம்ம அமைதியா இப்படியே இருந்து நம்மளுடைய விதிய முடிச்சுக்கலான்னு அப்படியே சைலன்ட்டா ஆயிடுது. இன்னொரு தவளை மட்டும் முயற்சி பண்ணிட்டே இருக்கு. மேல இருக்க தவளைகள் திரும்ப சொல்லுது. "நீ ஏன் இவ்ளோ களைப்பாயி உன்னுடைய மரணத்த இவ்ளோ மோசமாக்கிக்கிற? உள்ளாரியே இருந்து உன்னுடைய விதிய நீயே நிர்ணயிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி மேல இருந்து கத்துறாங்க. அப்படி இருந்தும் கூட அந்த குழிக்குள்ள இருந்த தவளை மெதுவா முயற்சி எடுத்து, மெதுவா தாண்டி தாவி தாவி வந்துட்டுருக்கு. ரொம்ப களைப்பாவும் இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த தவளை மேல ஏறி வந்துருது. அப்ப மேல இருக்க தவளைகள், "எப்படி நீ மேல வந்த?" அப்படின்னு சொல்லி கேக்குது. அப்போ அந்த குழிக்குள்ள இருந்து வந்து மேல வந்த தவளை, "நீங்க எல்லாரும் என்ன ரொம்ப உற்சாகப்படுத்துனீங்கல்ல, அதனால தான் நான் மேல வந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ மேல இருக்க தவளைகள்லாம் என்ன சொல்லுதுன்னா, "உன்ன நாங்க உற்சாகப்படுத்தவே இல்ல. உனக்கு மரணம் நிச்சயம். உன்னுடைய விதி அவ்வளோதான்னு நெனச்சு, நீ குழிக்குள்ளாரையே இருந்துருன்னு தான் சொன்னோம்" அப்படின்னு சொல்லுது. "ஓ! நீங்க அப்படியா சொன்னீங்க? நான் நெனச்சேன், என்னுடைய முயற்சில நான் ரொம்ப கவனமா இருந்ததுனால, நீங்க சொன்னதெல்லாம் எதுவுமே என் காதுல விழாமயே போயிருச்சு" அப்படின்னு சொல்லி இந்த தவளை சொல்லுது. இந்த கதை ரொம்ப சின்னதா இருந்தா கூட, நமக்கு எந்த விஷயத்த உணர்த்துது அப்படின்னா, ஒரு சில மனிதர்கள் பேசுற பேச்சுல நமக்கு ஒரு சில வார்த்தைகள் தைரியமூட்டுவதாகவும் இருக்கும். ஒரு சில வார்த்தைகள் நமக்கு காயப்படுத்துவதாகவும் இருக்கும். ஆனா, நம்ம என்ன ஒரு விஷயம் செய்றோமோ, அந்த விஷயத்துல முழு முயற்சியையும், அந்த கவனத்தையும் செலுத்துனோம்னா, நமக்கு வெற்றி நிச்சயம். இது நம்மளுடைய லட்சிய பாதை அடைவதற்கு உறுதுணையாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி.